பாண்டியனே மெதுவாங்க மெதுவாங்க. லைட்டா பின்னாடி கேமராமேன் கேமராமேன் வாய் அப்படியேப்பா வேடிக்கை பார்க்குற போய் அங்கே கேமராமேன் வாய அப்படியே உள்ள நீங்க உங்க தொண்டர்களுக்கும் சரி தலைவர்கள்லாம் சொல்லி இங்க பாருங்க இங்க பாருங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழ்வைத்து உறுதி கூறுகிறேன். உளமாறு உறுதி கூறுகிறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மத சார்பற்ற கூட்டணியின் சார்பாக நாங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய கழக தலைவர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மழை மீது தீபம் ஏற்றணுன்றது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. அவங்க வாக்குறுதி எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் இதில் என்ன? சரி, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின கருத்து வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இருக்குது? தலைவர் செஞ்ச திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கு. நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நாங்கள் களத்தில் நின்று பார்க்கும்போது மக்கள்லாம் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பான அமோகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிப்போம். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்னெல்லாம் செய்யலாம்? இப்போது கடந்த 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏ தான் இருந்திருக்கிறாரு. தொகுதி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வளர்ச்சியில் இருக்குன்னா பின்னோக்கி தான் போயிருக்குது. ஸோ வந்து முதல்ல வந்தோடனேவும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றலாம் கிடையாது. மக்களுடைய அடிப்படை தேவைகளான சாலை வசதியாக இருக்கட்டும், அவங்களோட சுகாதாரமாக இருக்கட்டும், அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரி தொகுதியாக வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியை வந்து கொண்டு வருவேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னோட கடமையை கண்டிப்பாக. இல்லை, பெண் வேட்பாளராக போட்டிடுறீங்க வைக்கிறீங்க, களத்தில் வந்து இதாக இருக்கும். எந்த மாதிரி சவால்கள்லாம் எதிர்கொள்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே சார். பெண் வேட்பாளர் ஆண் வேட்பாளர்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் என் அப்பாக்கள் நிற்கிறாங்க, என் அண்ணங்கள் நிற்கிறாங்க. இவங்களாம் இருக்கும்போது எனக்கு இன்னும் பலம் அதிகமாக தான் இருக்குது.
இன்னும் இவங்க இருக்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? ரொம்ப நாங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அதெல்லாம் வந்து நேற்று நாங்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கூட்டணி கட்சிகளோட அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், பூத் லெவலில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா இப்போ என் கூட வந்தது எல்லாமே அவங்க தான் வந்திருக்காங்க. எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. போட்டியிடல வந்து சிடிஆர் விபுல்குமார் போட்டியிடுறாரு, ஒரு கட்சியோட இணை பொதுச் செயலாளர். அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல சார். அதான் மக்கள் இடத்துல வந்து எங்கள் திருப்பி அதை தான் நான் சொல்ல வரேன். தலைவரோட திட்டங்கள் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அமோகமான ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் அமோகமான வாக்குகள் வித்தியாசத்தை தான் ஜெயிப்போம். நன்றி. 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 வாழ்த்துக்கள்.